السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பாத சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே நாம் ஷாபான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் நாம் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். ரமதானை நாம் அடைவதற்கு முன்னால் கைஃப நஸ்தஇது லி ரமதான், ரமதானுக்கு தயாராகும் சில வழிகாட்டல்களை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித மிகு ரமலானை அடைய இருக்கும் நாம் அதற்கான தயார் நிலையாக எப்படி தயாராக வேண்டும் என்பதை பற்றி அறிஞர்கள் முக்கியமான 10 வழிகாட்டல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது வழிகாட்டல் அத்தௌபத்து சாதிகா, நாம் உண்மையான தூய்மையான முறையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத், அதே போன்று மன்னிப்பு, நரக விடுதலையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம். அந்த மாதத்தை அடைய இருக்கும் நாம் கடந்த காலங்களில் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி, பாவங்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையில் உண்மையான பாவ மன்னிப்பாக தௌபாவாக நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, தௌபா நாம் செய்யும் பொழுது அதில் நாம் 2 விடயங்களை கவனிக்க வேண்டும். ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் ஏதாவது தவறுகள் விட்டிருந்தால் நாம் அதற்கும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று ஹுகூக்குல் இபாத், அடியார்களுடைய உரிமைகளில் கடமைகள் நாம் ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருந்தால், அநீதிகள் இழைத்திருந்தால் அதற்கான மன்னிப்புகளையும் அவர்களிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை நாம் வழங்கிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, 2வது வழிகாட்டலாக அத்துஆஉ பிபுலூகி ரமதான், ரமதானை நாம் அடைந்து கொள்வதற்கு, அந்த ரமதானுடைய பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஏன், அதிகமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம். அந்த மாதத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். 3வது வழிகாட்டலாக சொல்கிறார்கள் அல் ஃபரஹு பி குர்பி புலூகி ஹாத ஷஹரில் அதீம், இந்த புனிதமான மாதம் நமக்கு நெருங்குவதை கொண்டு நாம் இப்பொழுது ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே அந்த ரமதான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். நாம் அதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே பூரிப்பு வர வேண்டும், அதாவது சந்தோஷம் வர வேண்டும். ஏன் சந்தோஷம் வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருளை, மன்னிப்பை, ரஹ்மத்தை நமக்கு வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த மாதத்திலே சுவர்க்கத்துடைய வாயல்களை திறக்கிறான், நரகத்துடைய வாயல்கள் மூடப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை வழங்கப்படுகிறது. இப்படி அதிகமான சிறப்புகளை கொண்ட அந்த மாதம் நம்மை நெருங்குவதனால் நாம் அதிகமாக சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சூரா யூனுஸ் 58வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, குல் பிஃபத்லில்லாஹி வபி ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வபி ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை மூலமாகத்தான் இது வந்திருக்கிறது. ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, 4வது வழிகாட்டலாக இப்ராஉ திம்மத்தி மினஸ் சியாமில் வாஜிபிஸ் சாபிகி, அதாவது நாம் ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னால் கடந்த காலங்களில், கடந்த ரமதான்களில் நம்மிடத்தில் அதாவது விடுபட்ட ஏதாவது நோன்புகள் இருந்தால், கடந்த ரமதானில் தப்பிப்போன விடுபட்ட நோன்புகள் கதா செய்வதற்கு இருந்தால் நாம் இந்த ரமதானை அடைவதற்கு முன்னால்
அந்த கதாவுடைய விடுபட்ட நோன்புகளை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களும் தான் பெண்களும் தான் கடந்த காலங்களிலே அவர்களுக்கு நோன்பு விடுபட்டிருக்கலாம், ஏதாவது மார்க்கத்துடைய உதரின் காரணத்தின் காரணமாக. அப்படி விடுபட்ட நோன்புகளை நாம் ரமதானை அடைவதற்கு முன்னாலே நாம் அந்த விடுபட்ட நோன்புகளை கதா செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, 5வது வழிகாட்டலாக சொல்கிறார்கள், அத்தஸவ்வுது பில் இல்மி அன் அஹ்காமி சியாமி வஃபத்லி ரமதான். நாம் ரமதான் அடைவதற்கு முன்னாலே ரமதானுடைய நோன்புடைய சட்டங்கள், அதேபோன்று ரமதானுடைய சிறப்புகள், ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றிய அந்த செய்திகள், சட்டங்கள், அதை நாம் அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரமதானிலே கடமையான நோன்பை நோட்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. எனவே நோன்புடைய சட்டங்கள், அதேபோன்று ரமதானுடைய ஏனைய இபாதத்துகளுடைய சட்டங்கள், ரமதான் சம்பந்தமான செய்திகள், அல் குர்ஆன், ஹதீஸ், அதேபோன்று மார்க்க சட்ட ரீதியாக சொல்லப்பட்ட விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ரமதானை நாம் அடைவதற்கு முன்னாலே நாம் அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். 6வது செய்தியாக நாம் பார்க்கும் பொழுது, அல் முசாரஅத்து ஃபி இன்ஹா இல் அமால் இல்லதி கது தஷ்கலுல் முஸ்லிம் ஃபி ரமதான் அனில் இபாதாத். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது ரமதான் என்பது அதிகமான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய மாதமாக இருக்கிறது. எனவே ரமதானிலே நமக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு தடுக்கக்கூடிய ஏதாவது உலக காரணிகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமதானுக்கு முன்னாலே அவைகளை செய்துவிட வேண்டும். ரமதானிலே நமக்கு இபாதத்துக்குரிய மாதமாக இருக்கிறது. எனவே ரமதானிலே நாம் என்ன செய்யக்கூடாது? அதிகமான ரமதானுடைய இபாதத்துகளை தடுக்கக்கூடிய உலக காரணிகளை நாம் அதிகமாக செய்யக்கூடாது. எனவே அப்படி தடுக்கக்கூடிய காரணிகளை நாம் ரமதானுக்கு முன்னாலே செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, 7வது செய்தியாக சொல்கிறார்கள், தஅலீமு அஹ்லில் பைத் அஹ்காம சியாம் வஃபதுலஹு வதஷ்ஜீ உஸ்ஸிகார் அல சியாம். என்னென்னு சொன்னால், அதாவது நாமும் ரமதானுடைய நோன்பு அந்த மார்க்க சட்டங்களை படித்துக்கொள்ள வேண்டும். அதே போல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நமது உறவுகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று சிறுவர்களையும் நோன்பு நோட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, 8வது செய்தியாக இஅதாது பஅதில் குதுபுல்லதி யும்கினு கிராஅத்தஹா ஃபில் பைத். அதாவது நோன்பு சம்பந்தமான, ரமதான் சம்பந்தமான நூல்கள் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது அதாவது ஆடியோக்கள், வீடியோக்கள் இருக்கிறது. அதாவது தமிழ் மொழியிலே பேசிய முக்கியமான அறிஞர்களுடைய ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது. அல்லது நூல்கள் இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? வீட்டிலே ஒரு தயார்படுத்தி வைக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதை படிப்பதற்கு, அல்லது அந்த ரமதான் சம்பந்தமான, நோன்பு சம்பந்தமான ஆடியோக்கள், வீடியோக்களை கேட்பதற்கு அதற்குரிய தயாரிப்புகளை நமக்கு செய்து வைக்கலாம். 9வது விடயமாக சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு மின் ஷஅபான் இஸ்திஅதாதன் லிசௌமி ஷஹரி ரமதான். அதாவது ரமதான் மாதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதமாக இருக்கிறது. எனவே நாம் ரமதானை அடைவதற்கு இந்த ஷாபானை ஒரு தயார் நிலையாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். முடிந்த அளவு நாம் ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்று நாம் ரமதானுக்கு தயாராக வேண்டும். இறுதியாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், 10வதாக கிராஅத்துல் குர்ஆன். ரமதான் மாதம் என்பது ஷஹருல் குர்ஆன், குர்ஆனிய மாதமாக இருக்கிறது. எனவே நான் ஷாபானிலிருந்தே அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் இந்த முக்கியமான 10 வழிகாட்டல்களை நாம் ரமதானை அடைய இருக்கக்கூடிய நாம் கவனத்தில் கொண்டு நாம் அதை செய்து வர வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.